நமஸ்துதே நமஸ்துதே. இந்த பிடிபி சேனலில் ஒரு பகுதியாக சில தெய்வத்துடைய சிறப்பு சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ போகிற காலகட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா 135 பணம், பணத்தை மிஞ்சிருச்சு காமம், 140 காமம் ஓடிட்டு இருக்கு. அது எங்கே போய் முடியும்னு தெரியல. அதனால இந்த யுகத்தில் ஆதி காலத்தில் தோன்றப்பட்டது தான் இவ ஆதி. இந்த ஆதி உற்பத்தி ஆகப்பட்டது தான் சிவம். ஆதி சிவா. ஆதி 2 எழுத்து தான், சிவா 2 எழுத்து தான். ஏன்னா சிவா என்பது ஜெகத்துக்கு ஜீவனுடைய ஆதியினுடைய ஜீவன் தான் சிவம். சிவனும் அழிய முடியாது, அழிக்க முடியாது, ஆதியும் அழிக்க முடியாது. இது 2 பேர். இந்த ஆதி என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு குளம்னா இந்த கரையில் அதோ அந்த கரைக்கு போனால் தான் அவனை பார்க்கலான்னு சொல்கிறோம். அந்த கரைக்கு போனால் அதே மாதிரி 7 கடலுக்கு அண்ணாண்ட போனால் தான் அந்த ஆதியை பார்க்க முடியும். ஆனால் நம்ம போக முடியும். ஒரு கடலையும் யாரும் இது வரைக்கும் போனதில்லை. அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடையவ தான் ஆதி. அந்த ஆதியினுடைய பெருமை இது பிடிபி சேனல் நம்ம அப்பப்போ சொல்லிட்டு தான் வரோம். அவ என்ன, அவளுடைய 7 கடல் அண்ட சராசரம் நிற்கிறா. அவளுக்கு 1008 கன்னிகள் நடமாடிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, 7 கன்னிகள், நிறைய கன்னி, 1008 கன்னி இடம் இல்லை, 108 கன்னி தான் வச்சுருக்கோம். 1008 கன்னிகள் அவள்கிட்ட நடமாட்டிட்டு இருக்காங்க. இப்போ கோரகலட்ட அவளுடைய அருளால் தான் இந்த ஜெகத்திலே தெய்வத்துடைய சிறப்பு, கோடான கோடி தெய்வத்துடைய சிறப்புகள்லாம் அவள்கிட்ட இருக்கு. அந்த ஆதியினுடைய பெருமை தான் அவள் சொல்கிறது தான். நான் இந்த பிடிபி சேனலிலே அவள் என்ன சொல்கிறாளோ நான் அதை சொல்லிட்டு வரேன். எனக்கு நான் படிப்புக்கு படியவன், புராணம் தெரியாதவன், படிப்பு தெரியாதவன். படிக்கிற 1ஆம் கிளாஸ் தான் படித்தேன். 1959 படித்தேன். 60 நிப்பாட்டிட்டாங்க. புராணம் தெரியாது. இறைவனுடைய சிறப்பை நம்ம போட்டுறோம், இப்படிதான். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவாரம் திருவாசகத்தில் பாடினேன். அப்போ பாடும்போது சைவத்தை தழுவி மோட்சத்தை அடைந்தார். அப்படி யாரு சைவத்தை உண்டு மோட்சத்துக்கு போனால் எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கேட்டு சொன்னேன். அதில் ஒருத்தர், ஏன் கண்ணப்பர் அசைவத்து உண்டு தானே மோட்சத்துக்கு போனார் அப்படின்னாரு. அவர் கருத்து தெரிஞ்சவர் தான், படித்தவர் தான். கண்ணப்பனா கறி ஊட்டினா, இதை பாருங்க இவருடைய சிறப்பு. இவர் தான், இவர் கேட்குறாரு, கண்ணப்பன் கறி ஊட்டினாரு, மோட்சம் கொடுத்தாரு. இந்த பிடிபி சேனல் ஐயா நீங்களும் பாருங்க, தேவாரம் திருவாசகத்தில் பாருங்க. அவர் சொல்றாரு, கேட்குறாரு. ஏன்னா குற்றம் புரிஞ்சு குற்றம் தெரிஞ்சு சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஏன் நக்கீரன் கேட்கலையே சிவபெருமான, நெற்றி கண்ணை திறந்தினும் குற்றம் குற்றமே என்று சொன்னார். ஆனால் சிவபெருமானும் தெரியும், கண்ணை திறந்து பார்க்கும்போது நக்கீரனுக்கு தெரியும் சிவன் தான் வந்திருக்குன்னு. அப்பேற்பட்ட சிவனையே குற்றம் என்று சொன்னப்பட்டது என்ன சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? படித்து கண்ணப்பனா கறி ஊட்டினா, தின்னாண்டவன் தான் வேடம் தான் கறி ஊட்டினா. என்ன கேட்குற ஊன்னுட்டு நீ இப்போ சொல்லு, யாரு அசைவத்தை தின்னு மோட்சத்துக்கு போனா? கண்ணப்பன் மோட்சத்துக்கு கொடுக்கல. அவன் தின்னானா இருந்து உருவம் மாறினா கூட பக்கத்துல காலாஸ்திரி பக்கத்துல தான் அமர வச்சார். மோட்சத்துக்கு போனான் தான் இப்போ சொன்ன. இப்போ நீ சொல்லு, இது கேட்குறீங்கள, என்ன மோட்சத்துக்கு போனாலும் சைவம் உண்டு அசைவத்து உண்டு மோட்சத்துக்கு போனார் என்று கேளு. இதுதான் இந்த பிடிபி சேனலிலே நான் கேட்குறேன். ஏன்னா சைவம் ஒரு அக்னி பழம். அதில் இறங்க நான் பிய மாதிரி உருடுவேன். அது சைவம் என்பது சாதாரண நினைக்காது, அக்னி பழம். அந்த அக்னி பழத்தை அசைவத்து உண்டவன் கிட்ட போக முடியாது. சைவம் இருந்தால் தான் அந்த பழம் நம்மளை தாங்கும். அந்த பழம் எப்பேற்பட்டது? தேனு, அமுதை விட பெரியது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையது தான் இந்த ஆதிசக்தியுடைய திருப்பெருமை. அவள் சொல்றதை தான் இப்போ நான் சொன்னேன். அவள் சொல்றதை தான் நான் இந்த புராணத்தை சொல்றேன். அவள் இந்த லோகத்துக்கே பெரிய சஞ்சலம் உடையவ. ஆதி உருவான சக்தியே, 7 லோகம் மகிழுதே. ஆதி உருவான சக்தியே, 7 லோகம் மகிழுதே. நீர்கடல் ஆந்திருக்கும் ஆதி சக்தியே, நீர்கடல் ஆந்திருக்கும் ஆதி சக்தியே. 1000 கன்னிகள் உன்னிடம் நடனம் ஆடுகின்றாளே, அற்புத சக்தியே,
பஞ்சபூதம் உனக்கு 10 உன் மனதிலே, பஞ்சபூதம் உனக்கு 10 உன் மனதிலே, உன்னை அழிக்கவே ஜெகத்திலே இல்லையே, உன்னை எதிர்க்கவே இந்த ஜெகத்திலே இல்லையே. ஆதியே சிவனை உண்டு செய்த சக்தியே, ஆதிசக்தியே, ஆதிசக்தியே, ஆதிசக்தியே. இந்த வீடியோ சேனலிலே ஆதிசக்தியுடைய திருப்பெருமையை ஓம் தி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி என்று சொல்லி அவ கொடுத்த நாமம் தான் ஆதி சக்தி. நீலம் என்றது 7 கடல் நீர் தான். வானம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது நீலம் தான், நீர் தான். கீழே நீர் தான், மேலே நீர் தான். அந்த 7 கடலுக்கு ஆண்டப்பட்ட அந்த ஆதிசக்தியுடைய பெருமை இந்த வீடியோ சேனலிலே சொல்லி அவளுடைய சிறப்பை சொல்கிறோம். அவளுக்கு 10 பூதம், அவளை எதிர்த்தது யாரும் கிடையாது. இவங்கெல்லாம் எதிர்ப்பாங்க. அந்த 10 பூதத்தில் ஒன்று அமிச்சானா அவனை அழிச்சிடும். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையை உடைய இந்த ஆதிசக்தி அவன் சொல்லும் கருத்துக்களை தான் இப்போ நான் அந்த பிடிபி சாணலியை சொல்லி கொண்டு வரேன். ஆனால் பல தெய்வங்கள் எல்லாம் சிறப்பு இல்லைன்னு சொன்னால், அதெல்லாம் சிறப்பு பண்ணணும்னு சொன்னால் இப்போ வந்து வேண்டான்றா. என்ன ஏன்னா 140 காமம் போயிட்டுருக்கு, 135 பணம் போயிட்டுருக்கு. என்ன நிகர் ஆகும்னு எனக்கு தெரியலப்பா, என்ன நடக்குன்னு தெரியலப்பா, சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதனால் இந்த சிறப்பை வந்து நான் அந்த பீட்புல் சேனலில் சொல்லி கொண்டு வரேன். ஓம் டி ஆதிசக்தி. அடுத்த கட்டம் பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி. இந்த ஆதிசக்தியுடைய பெருமையை பாருங்கள், பீட்புல் சேனலை பாருங்கள். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி. நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்